டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு சந்திக்கலாம். அருமையான 3 கதைகள் வந்திருக்கு. 2 கதைகள் சிந்திக்க வேண்டிய கதைகள். மற்ற கதை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு டிராவலிங். ஸோ 3 கதைகளை இன்னைக்கு நாங்கள் சேர்த்துக்கலாம். முதலாவது கதை என்னன்னு பார்க்கலாமா? நிகழ்ச்சிக்குள்ள வாங்க. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில ஆரம்ப கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது அட்டன்லேருந்து எழுதியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய நண்பருடைய மிகவும் முக்கியமான ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் நண்பன் ரொம்ப அருமையான ஒரு நல்ல நண்பன், பழகிறதுக்கு அவங்க வீட்டில் எல்லாருமே பழகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமையான குடும்பம். அப்போது இப்போ நான் அட்டனில் இருக்கேன். ஆனால் இப்போ என்னுடைய நண்பர் வேலை நிமித்தமாக கொழும்புக்கு வந்துட்டாங்க. கொழும்பில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கடையில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா பார்த்திங்கன்னா இன்னும் அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக வெளிநாட்டில் ஒரு வேலை எடுத்து போயிருக்காங்க. வெளிநாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 2 வருடம் ஆகுது. 2 வருடத்தில் அவங்க இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அவங்களுடைய அந்த 2 வருடம் அப்படின்ற அந்த காலம் முடிவடைஞ்சு அவங்க இலங்கைக்கு வர இருக்காங்க. அப்போது என்னுடைய நண்பரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய அண்ணாவும் வேலைக்கு போகிறாங்க. இவங்க 3 பேருமே இப்போ கொழும்புல. அப்போது வீட்டில் இப்போ யாருமே கிடையாது, வீடு மூடி தான் இருக்கும். இப்போது அவங்க அம்மா வரும்போது எல்லாம் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லார்ட்டையும் இருந்தது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அந்த என்னுடைய நண்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன் வேலைக்கு போய் அங்கே இருக்கும் பொழுது அவர் வேலையில் இருந்த இடத்துல, அதே நேரத்தில் தங்கி இருந்த அறையிலாம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்களா, அப்படியே அவங்களோட சேர்ந்து நல்ல அந்த ஒரு சில பழக்கங்கள், தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பழக்கங்களுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது அடிமையான பிறகு எவ்வளவுதான் பணம் உழைத்தாலுமே இவங்க எப்படினாலுமே அதை கையில் வச்சுக்க போகிறது கிடையாது, அதை செலவழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதனால அவங்க உடம்புல எத்தனையோ பிரச்சனைகள் வர்றதை கூட அவங்களால யூகிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய சிந்தனை, செயல், அவங்களுடைய எண்ணம், உடல் எல்லாமே அந்த போதைக்கு அடிமையாயிடுது இல்லையா. அப்போ இவருக்கும் அந்த மாதிரி அடிமையாகி அதிகமான நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்த பிறகு அவங்க அப்பா கேள்விப்பட்டு இவரை எப்படியாவது மீட்டு தன் மகனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய சிகிச்சைகளை எடுத்து ஒரு மாதிரி அவரை அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வெளியே கொண்டு வந்த பிறகும் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஊருக்கு வந்துட்டார் அவங்க அப்பா, அவரை கூட்டிக்கிட்டு. இப்போ அவர் அந்த பழக்கத்தில் இல்லை, வெளியில் வந்துட்டார். ஆனாலுமே நம்ம தேவையற்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு எங்களுடைய எண்ணத்தையும் செயல்படுத்தும் பொழுது உடலில் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா. அப்போ இவர் வீட்டுக்கு வந்த பிறகு தனியாக பேசுறது, தனியாக சிரிக்கிறது, இவர் என்ன பண்ணுறேன் அப்படின்றது இவருக்கு புரியாது. சில நேரங்களில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில் இருந்து. அப்போ இவரை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அப்பா அங்கே இருக்கணும். ஆனால் அவங்க அப்பா தொடர்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவுடைய வேலை கண்டிப்பாக போயிடும். அப்போது என்ன பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, அம்மா இன்னும் கொழும்புக்கு வர்றதுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்குது. அப்போது அவங்க வந்த பிறகு தான் ஊருக்கு வர முடியும். அப்போ இந்த சூழ்நிலையினால் என்னுடைய நண்பரை தான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஊரில் இருந்துரு, கொஞ்ச நாள் அண்ணாவை பார்த்துக்குங்க, நான் இப்போ தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் போய் வேலையில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துட்டு. இப்போது அண்ணா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அப்போ அந்த பாசத்தினால சரி கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதத்திற்கு நானும் என்னுடைய வேலை செய்யும் கடையில் கேட்டுட்டு வந்துடுறேன். அந்த வேலை திருப்பி கிடைக்குமானே அவருக்கு தெரியலை. இருந்தாலும் அண்ணான்ற ஒரு பாசம் இருக்குல்ல, அண்ணா நல்லா பாசமாக இருந்த அண்ணா தேவையற்ற பழக்கம் அப்படின்ற ஒரு நாள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சிதைஞ்சு போச்சு. திருப்பி அதை கட்டி எழுப்ப முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சியும் பண்ணி பார்க்குறான் குடும்பத்தால். ஸோ அவரும் இப்போ வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு அருமையான குடும்பம், எல்லாரும் நல்ல உழைக்கக்கூடியவங்க, உழைத்து சிறப்பாக வாழக்கூடியவங்க. ஆனால் இந்த தேவையற்ற ஒரு பழக்கம் வந்ததுனால இன்றைக்கி அந்த குடும்பத்தில் நான் என்ன பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறதுன்ற ஒரு முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவரால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் அந்த குடும்பத்தையே பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நம்ம பார்க்க வேண்டிய விடயம், பேச வேண்டிய விடயம். ஒருத்தர் செய்கிற ஒரு சின்ன தப்பு அந்த குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆனால் தெரிந்தும் நாங்கள் இன்னும் தேவையற்ற தீய பழக்கங்களுக்கு இன்னும் நாங்கள் எங்களை ஆளாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவுதான் தடுத்து எவ்வளவுதான் பாதுகாத்து இந்த பழக்கத்திலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு வகையில் தங்களை அடிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
இந்த வாழ்க்கை என்பது ஒரு அழகான பூந்தோட்டம். இதை வந்து நீங்கள் அருமையாக நீங்கள் வாழ பழகிக்கணும். உங்களை அழகாக நீங்கள் செதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க அழகாக வாழ பிறந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் தான் சந்தோஷம் இருக்குது. தேவையற்ற தீய பழக்க வழக்கங்கள சந்தோஷம் கிடையாது. உங்களை நீங்கள் அழகாக செதுக்கிக் கொண்டு உங்கள் குடும்பத்திற்காக உங்களை அருமையாக செதுக்கிக் கொள்ளும் பொழுது அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது. சந்திக்கலாம் அடுத்த கதையோடு. டான்டி ரியல் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு கதை, இதுவும் கேட்டுடலாமா? இதுவும் இதே மாதிரி ஒரு கதை. ஆனால் இந்த கதை எழுதப்பட்டது கொழும்புல இருந்து. இந்த கதை நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னா, நான் வாழும் வீதியில் தெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் கடந்துருச்சு. அப்போது அந்த அவங்க இருக்கிற அந்த தெரு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குமா. எல்லாமே இப்போ ரொம்ப பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள் கூட இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அக்கம் பக்கத்தில் வந்து கண்டா சிரிப்பாங்க, பேசுவாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுப்போவாங்க. அவ்வளோதான். அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க, பாடசாலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இது வந்து அன்றாடம் அங்கே இருக்கும் ஒரு நிகழ்வு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருந்தது. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க. ஸோ எல்லாருமே பழகிறதுக்கு ரொம்ப பண்பானவங்க, அன்பானவங்க. அப்போ இவங்க என்ன அப்படின்னா, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 குழந்தைகள். அதில் வந்து 2 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து எல்லாருமே வந்து ஓரளவு நிலையில் படித்தவங்க. எல்லாம் வந்து ஓரளவு படித்து அவங்களுக்கு தெரிந்த தொழிலில் அவங்க எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. ரொம்ப அமைதியான ஒரு ஃபேமிலி. யார் பிரச்சனைக்கு அவங்க போகிறது கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. இதில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார். வேலைக்கு போகிற இடத்துல சில தேவையற்ற சகவாசங்கள் அவருக்கு வந்து நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க. அதனால அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அங்கேயும் அவருக்கு ஒரு தீய பழக்க வழக்கம். அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா, குடிக்கு அடிமையாகிறாரு. அப்போ அடிமையான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் அதிகரித்து நாள் போக்கில் அது ரொம்பவே அவருக்கு வந்து அந்த மது இல்லாமல் அவரால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார். வந்த பிறகு வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வருது. இவ்வளோதான் சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, அன்பாக சொல்லி பார்க்குறாங்க, பண்பாக சொல்லி பார்க்குறாங்க, அதட்டி சொல்லி பார்க்குறாங்க. அவர் அதை விட்டு அவரால் வெளியே வர முடியலை. ஏன்னா அவருடைய எண்ணமும் செயல்பாடும் மனநிலையும் அந்த மதுவென்ற அந்த பழக்கத்திற்கு உள்பட்டு போயிடுச்சு. அப்போ அதனால் அவரால் வெளியே வர முடியல. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு நபர் அவர். ஆனால் அந்த பழக்கத்தினால அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருந்தே அவர் வந்து வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் அவர் எங்கேயாவது விட்டு சீர்திருத்தம் பண்ண முடியுமாலாம் பார்க்குறாங்க. ஆனால் அது முயற்சி வந்து கைகூடவில்லை. அதுக்கு முன்னாடி அவருக்கு திருமணமெல்லாம் முடிச்சு வச்சா கூட அவர் திருந்திடுவாரா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகமான குடிப்பழக்கம் இருந்தால் வந்து கண்டிப்பாக எந்த வீட்லேயுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க திருமணம் செய்து கொள்வதற்கு. எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கும் அந்த சரியாக திருமண வாழ்க்கையும் கைகூடவில்லை. அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் இருந்து இவங்களை கொண்டு போய் சீர்திருத்தத்தில் விடுறாங்க. அங்கேயும் எப்படியாவது திருத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே கைகூடவில்லை. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்ச நாள் போக 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 அவருடைய வயது பெரிய அளவு கிடையாது, 45 அப்படி ஒரு வயது தான் இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்கும் பொழுது ரொம்ப வயது போன ஒரு மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு. ஏதோ 60-70-75க்கு மேலே இருக்கிற மாதிரி இருப்பார். ஏன்னா இந்த மது பழக்கம் அவருடைய உடலே ரொம்பவே சீர்குலைச்சிருச்சு அப்படின்ற விடயம் இருக்குது. அந்த அழகு போய் அந்த உடல் வந்து மெலிந்து பார்க்குறதுக்கே பரிதாபமாக சாப்பாடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, கையேந்தி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. திருத்தி பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க. காலம் போய் அப்படியே அவருடைய நினைவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அடிக்கடி அந்த பாதையில் போகிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. ஏன்னா அவர் இருந்த இடத்துலையே அப்படியே தூக்கத்திலேயே அவருக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போது நல்ல ஒரு நபர், நல்ல ஒரு குடும்பம், அழகாக வாழ்ந்திருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் இந்த தீய பழக்க வழக்கம் அப்படின்ற ஒரு விடயம் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையே அது வந்து சிதைச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து இன்னும் அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். சொல்லும் பொழுதே அவங்க கண்கள்லாம் கலங்கிறத நான் பார்ப்பேன். அப்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக மனிதன் வாழ வேண்டிய சூழ்நிலையை தான் அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் வந்து நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேராக எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடிய அளவில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசு ஒரு கண்ட்ரோலில் இருந்துருச்சு அப்படின்னா, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும், எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களில் செயல்கள் எங்கே நடந்துட்டு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தவறான பாதையை தெரிவு செய்ய மாட்டீங்க. அதனால் உங்கள் மனநிலையில் எப்பொழுதுமே நேராக பார்க்கக்கூடிய தன்மையை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்ற விடயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் சிந்திக்கக்கூடிய ஒரு கடிதம். இன்னொரு கடிதத்தையும் பார்த்துடலாம். இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கடிதம். அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் கொழும்புலேருந்து விஜய் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ சந்தோஷம் விஜய். கொழும்புல எங்கேருந்து எழுதியிருக்கீங்கன்னு தெரியல, பட் சந்தோஷம். நீங்கள் எப்படி இருக்கீங்க விஜய் அப்படின்னு கேட்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து பண்டிகை காலம் வந்தால் எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க, பண்டிகைனா சும்மாவா அப்படியே புது ட்ரெஸ் எடுக்கணும், அந்த பண்டிகை என்ன பண்டிகைனா அதுக்கு ஏற்றப்போல் வீட்டில் வந்து சுவையான உணவுகளை பண்ணணும், பலகாரம் செய்யணும் அப்படின்னு நிறைய எனக்கும் ஆசை இருக்கும். அதே போல் தான் விஜய் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அப்படி தாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பண்டிகை வரப்போகுது, கொண்டாட்டங்கள் வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அப்படியே மகிழ்ச்சியாக ஜிலு ஜிலு ஜிலுன்னு நாங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு சந்தோஷமாக வெளியில் போயிட்டு, கோயிலுக்கு போயிட்டு, உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறது உண்டு. இப்பயும் அப்படியே இருக்கிறோம். ஆனால் அது நாங்கள் சின்ன வயதுனா பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமாக இந்த கொண்டாட்டங்கள், நல்ல நாள், பண்டிகைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டாடி இருக்கிறோம். இப்போ தீபாவளி வரப்போகுது அப்படின்னா ஒரு 2-3 கிழமையிலேருந்தே பலகாரங்கள் செய்வதற்கான தயாரிப்புகள் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு அந்த பக்கம் அப்படியே வந்து அது வந்து வெயிலில் காஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்குரிய பலகாரங்கள்லாம் வந்து நிறைய வந்து அவங்க வந்து தயார்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இரவு பகல் வந்து வேலை நடந்துட்டுருக்கும். எந்த நேரத்திலுமே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் தாச்சி வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் இரவு நேரத்தில் போய் அம்மாவுக்கு வந்து உதவி செய்வோம். என் அம்மா கண் விழித்து வேலை செய்வாங்களே, அப்போ நாங்களும் உதவிகள் நிறைய செய்வோம். அப்போ அவங்களும் சந்தோஷமாக, அப்பா கூட பார்த்திங்கன்னா அவரும் வந்து அவருடைய பங்கில் உதவி நிறைய பண்ணுவார். இப்படியெல்லாம் சந்தோஷமாக நிறைய பலகாரங்களை செய்து அக்கம் பக்கத்தில் கொடுத்து உறவினர்கள்ட்ட கொடுத்து அதை நாங்கள் வாரக்கணக்கில் வச்சு பத்திரமா சந்தோஷமாக சாப்பிட்றத நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பிஸி லைஃப்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்து இடம் பிடிக்குது. கொண்டாட்டங்கள், பண்டிகைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. கலண்டரில் டேட்டு, அந்த டேட் படி அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்தந்த மாதத்தில் அந்தந்த விழாக்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் என்னென்னா நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஷெடியூல் வருது பார்த்திங்களா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போல்லாம் அப்படி பண்ணுறதே இல்லையாக்கா. அப்போ யோசிக்கும் பொழுது எவ்வளோ கவலையாக இருக்குது. ஒரு பலகாரம் பண்ணணும் அப்படின்னா அப்படியா டக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுங்க, யார் வீட்டில் பண்ணுவாங்க, 1 கிலோவுக்கு எவ்வளவு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வந்துட்டோம். முறுக்கு வாங்கணுமா, லட்டு வாங்கணுமா, இப்போ கடையில் கூட ஸ்வீட்லாம் விற்கிறாங்க, ஸோ அதை வாங்கி சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம பசங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அவங்க கூட அம்மா நீங்கள் பண்ணுங்களேன் வீட்டில் அப்படின்னா, கொஞ்சம் இருங்க எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ரெசிபி வந்து தேடி பார்க்குறோம். சரி, ரெசிபி கிடைச்ச பிறகு நம்ம செய்யும் பொழுது சின்ன சின்ன பிள்ளைகள், ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி பண்ணுறது இல்லைல்ல, அம்மாவினுடைய கைப்பக்கம் என்பது ஒரு தனி, நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ பண்ணாத இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பண்ணுற பலகாரம் வந்து அப்படி இப்படி சொதப்பிடும். அப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதனால ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, நம்ம எனர்ஜியை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் வாங்கிடுவோம். இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு அக்கா வந்து சமையல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்லாம் நம்ம யோசித்து நம்மளுடைய காலத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்து நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இப்படியே வளர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அம்மா அதாவது விஜய் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுடைய அம்மா வந்து அவங்களுடைய அம்மாவை பார்த்து வளர்ந்துருப்பாங்க, அதாவது எங்கள் பாட்டி. அப்போது இப்படியே நாங்கள் ஒவ்வொருத்தரையாக பார்த்து நாங்கள் வளர்ந்துட்டு வருவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பண்டிகைகளுக்குரிய இந்த நாளில் செய்ய வேண்டிய சில விடயங்களை அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் வேண்டாம் இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து வளரும் பொழுது அந்த குழந்தைகளும் ஆமாம் நம்மளும் ஆர்டர் பண்ணிடுவோம், என்ன எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்கி உடுத்துவாங்க, அதில் ஒரு எந்த ஒரு குறையும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பண்டிகைகளுக்குரிய சிறப்புகளை யாரும் பெருசாக பின்பற்றுவது கிடையாது. கோயிலுக்கெல்லாம் போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது, முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா சித்தப்பா அம்மா அதே நேரத்தில் அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது, அவங்க வீட்டுக்கு போகிறது அப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நேரம் இல்லை, நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா நாளை சமுதாயத்திற்கு நாங்கள் என்ன விடயத்தை எடுத்து கொடுக்க போகிறோம். அவங்களும் பிஸி லைஃப்பில் அப்படியே போயிட்டுருப்பாங்க, இல்லை இந்த உறவுகளை அப்படியே மறந்துடுவாங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய உணவு
முறைகள் இருக்கு இல்லையா, பாரம்பரிய உணவு முறைகள், அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கிறோம். ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஓவராக சுகர் போட்ட ஸ்வீட்டுகளை வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. வீட்டில் நம்ம வந்து செய்து சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனை நமக்கு வரப்போகிறது கிடையாது. அளவாக நம்ம இனிப்பு போடுவோம், ஆனால் ஆரோக்கியமான பொருட்கள் நிறைய சேர்ப்போம் இல்லையா. எண்ணெயில் பொரிப்போம், இருந்தாலுமே அதை வந்து அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அதை பதமாக எடுத்து அந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி அதுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கும்போது அதனுடைய சுவை தனியாக இருக்கும். அப்போ ஆனால் நாங்கள் வந்து கடையில் வாங்கும்பொழுது அதை பார்க்க முடியாது. நம்ம முறுக்கு வாங்கினா கூட இப்போ வந்து கடிக்கவே முடியாத அளவுக்கு முறுக்கை தான் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் வீட்டில் அம்மா போடுற முறுக்கு வந்து அப்படி மொறுமொருன்னு இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப பழைய ஞாபகங்கள் அப்படியே இப்படி மீட்டுக்கிட்டே வருது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன விடயத்தை நம்ம வீட்டிலேருந்து புதுசாக வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலகாரங்கள் செய்கிறது பண்டிகைகளுக்கு, மற்ற நாள் எந்த நாளும் செய்யணும் அவசியம் கிடையாது. ஆனால் அந்த குடும்பம் ஒன்று கூடல் இதெல்லாம் சந்தோஷமாக நாங்கள் பண்ணணும். ஏன்னா இதுதான் லைஃப். கொஞ்ச காலம் நாங்கள் வாழும் பொழுது நிறைவாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, வாழ்க்கை என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது பெரிய ஒரு பூந்தோட்டங்க. அந்த பூந்தோட்டத்தில் அழகாக நீங்கள் தண்ணி விட்டு உரம் விட்டு ரொம்ப அழகாக அந்த உறவுகளை எல்லாம் சேர்த்து அப்படியே அரவணைச்சு வாழும் பொழுது அதில் இருக்கிற மகிழ்ச்சி எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கட்டி ஸ்டைலில் 3 கதை கேட்டிங்களா? 3 கதையும் வித்தியாசமான பாதையில் ட்ராவல் பண்ணுது இல்லையா? மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.